ராங் நம்பர் கூட பில்டப். இல்ல இல்ல நீங்க பேசுங்க பாஸ். போன வைடா அறிவு கட்டவனே. போன் உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் எடுத்து போன வாங்கி டேபிள்ல வைடா. ஓகே பாஸ், நல்ல அன்பா பேசுறீங்க. யார் பாஸ் போன்ல? ஏதோ ஒரு பண்ணாட பெரியம்மா செத்துறாங்கன்னு அழுகுறான். ஏண்டா என்னடா முதல் போனே அபசகுணமான போனா வருது? பாஸ் கவலைப்படாதீங்க பாஸ், முதல்ல அபசகனமா வரும், அதுக்கப்புறம் அது சுபசகனமா மாறிடும் பாஸ். இப்போ அடுத்த போன் வரும்போது பாஸ் பாஸ் வந்துச்சு பாஸ், வந்துச்சு பாஸ், எடுங்க பாஸ், எடுங்க பாஸ். டேய் எதுக்கும் இந்த போன் நீ அட்டெண்ட் பண்றா? ஓகே பாஸ், ஐ அம் வெரி லக்கி பர்சன். ஹலோ சார், பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது நீங்க தானே? எஸ் அப்சல்யூட்லி ரைட். ஏண்டா புறம்போக்கு, எல்ஐசி பில்டிங் பக்கத்துல கால் வைக்கவே இடம் இல்ல, உனக்கு 10 ஏக்கர் இடம் வேணுமா? அதுவும் குதிரை கட்டி வைக்கிறதுக்கு? ஏண்டா ரியல் எஸ்டேட் பண்றவங்களே நான் பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இப்படி ஒரு கேவலமான விளம்பரத்தை கொடுத்திருக்க. டேய் பேமானி, உனக்கு பொழுது போகலைனா எங்காவது போய் தற்கொலை பண்ணிட்டு சாகுடா. பண்ணாட. நோ 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 பேட் வேர்ட்ஸ், நோ பேட் வேர்ட்ஸ். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அடி செருப்பால, உனக்கு என்னடா மரியாதை? இத பாரு, மரியாதையா அந்த விளம்பரத்தை வாபஸ் வாங்கு. நாளைக்கு பேப்பர்ல அந்த விளம்பரத்தை பார்த்தா நாளான்னைக்கு பேப்பர்ல உன் மூஞ்சில ஏசிட் ஊத்துறதா செய்தி வரும். டோமர் வைடா போடா. சாரி சார், சாரி சார். யாரா? யார் போன்ல? யாரோ நேர்மையா ரியல் எஸ்டேட் பண்ற பார்ட்டி போல இருக்கு பாஸ். கழுவி கழுவி ஊத்துறான் பாஸ். அந்த விளம்பரத்தை மட்டும் வாபஸ் வாங்கலனா என் மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவானா பாஸ். அப்படியா? அப்படியா கேட்டேன். விளம்பரத்தை கொடுத்தது நீங்க, அவன் என் மூஞ்சில ஆசிட் ஊத்துவான்னு சொல்றான். இனிமே எனக்கே போன் வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். உர்ரா, இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அசிங்கப்படுத்துவாங்கன்னு புதுசா ரோஷம்லாம் வருது. அடிக்குதுல, எடுத்து பேசு. எதுக்கு? இன்னொருத்த என் மூஞ்சில கழுவி ஊத்துறதுக்கா? வேலையே போனாலும் பரவாயில்ல, நான் போனை தொட மாட்டேன். ஹலோ சார், இடம் வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது நீங்க தானே? ஆமா நானே தான். எல்ஐசி பில்டிங் பக்கத்துல 10 ஏக்கர் லேண்டு என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பட்டா லேண்டு, எந்த வில்லங்கமும் இல்ல. அப்படியா? ஆமா சார், நீங்க ஓகேன்னா பேசி முடிச்சிடலாம். இடத்த எப்ப பார்க்கலாம்? ஏன் சார் எல்ஐசி பக்கத்துல இடத்த பார்க்கணும்னு சொல்றீங்க? அமௌண்ட்டை பேசி ரிஜிஸ்ட்ரேஷனை முடிங்க சார், அப்புறமா இடத்த பார்க்கலாம். வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க. இல்லைங்க, இடத்த பார்க்காம எப்படின்னு கேட்டேன். ஓகே சார், ஒரு 15 lakhs டோக்கன் அட்வான்ஸா கொடுத்துருங்க, இடத்த காட்டுறேன். அப்படியா? சரி சரி சரி, அப்ப நான் உங்களுக்கு நாளைக்கு ஃபோன் பண்றேன். நீங்க வந்து டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடுங்க. ஓ, அமௌண்ட்டே கொடுத்துறீங்களா? சரி. சூப்பர் சார், பக்கா பார்ட்டி சார். நீங்க உங்களுக்கு கம்மி ரேட்ல அந்த இடத்த முடிச்சு கொடுத்துறேன். ரைட், ஓகே, தேங்க்ஸ் சார். நாளைக்கு பிஸியா இருப்பேன். என் அக்கவுண்ட் நம்பர் அனுப்புறேன், அதுல பணத்தை போட்டுறீங்களா? போட்டுடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அக்கவுண்ட் நம்பர் அனுப்புங்க, நான் போட்டுறேன். ரைட்டா? ஓகே வச்சு, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். சாரி பாஸ், சாரி பாஸ். உட்காருங்க, உட்காரு, நீங்க உட்காருங்க, உட்காருங்க. கோபப்படுங்க, கோபப்படாதீங்க. சும்மா உட்காந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு. ஆமா, போன்ல யார் பாஸ்? எல்ஐசி பக்கத்துல 10 ஏக்கர் நல்லா இருக்கான். அதை பாக்குறதுக்கு 15 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வர வேணும். அதுவும் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாரா, அதுல நம்ம போடணுமா? அப்ப உங்களை கேனியன் நினைச்சான் பாஸ். இல்ல, நம்மள கேனியன் நினைச்சான் பாஸ். இல்ல, என்ன கேனியன் நினைச்சான் பாஸ். போதுமா? எதையும் ஒத்துக்கிறது. சரி, இதே வந்து தெரியலையே, நாம எதிர்பார்க்கிற ஆள் தவிர வேற எவனோ ஃபோன் பண்றானா? హలో హలో, మీరే కొండలూరు సుబ్బయ్య గారు? అవునండి, నేనే మాట్లాడుతానండి. చెప్పండి, ఎవరు? నేను పిచ్చముత్తు షాటా పిచ్చని సుత్తారు. అవునండి, ఒక నిమిషం అండి, ఒక నిమిషం. நான் விரிச்ச வலையில மீன் மாட்டிக்கிச்சு. நம்ம தான் வலைய வாங்கலையே பாஸ். துப்பறியும் நிபுணர் நிரூபிச்சு. சாரி பாஸ். చెప్పండి. నేను మద్రాస్ లో పెద్ద రియల్ ఎస్టేట్ బ్రోకరు. వచ్చి పేపర్లో ఒక యాడ్ చూశాను. ఏంటంటే నేను తెలుగు వాడినే, కానీ నాకు తమిళ్ బాగా తెలుసు. మీరు తమిళ్లే பேசுங்க. அப்படியா? சேம் டு யூ. கற்கே கசடரே கற்பவை, கற்றபின் நிற்கே அதற்கு தகை அப்படின்னு கம்பராமாயணத்துல மெனி டைம்ஸ் நான் படிச்சிருக்கிறேன். இட்ஸ் ஓகே, ஒன்ஸ் அபான் எ டைம். ஆமா, நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்க? எந்த நாடா? கொடநாடுன்னு சொல்லுங்க. இருடா, அவன் வெளிநாடு கேக்குறான்டா. வெளிநாடு? என்ன சொல்றீங்க? எஸ், நீங்க என்ஆர்ஐ பார்ட்டின்னு விளம்பரத்துல கொடுத்திருக்கீங்களே. ஓ, நீங்க அத சொல்றீங்களா? நாங்க வந்து சிங்கப்பூர். எஸ். அப்படியா? அதுவும் ரொம்ப வசதியா போச்சு. நீங்க கேட்ட மாதிரியே எல்ஐசிக்கு பக்கத்துல பக்காவா 10 ஏக்கர் இடம் இருக்குது. நீங்க உங்க அக்காவை கூட்டு வந்து பக்காவா பணத்தோட வந்தீங்கன்னா முடிச்சிடலாம். நீங்க இடத்த பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எல்லா டீடைல்ஸையும் பக்காவா முடிச்சு வச்சிடுறேன்.
பணத்தை கொடுத்த உடனே நீங்க குதிரைய கொண்டு வந்து கட்டிடுங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். ரேட்டெல்லாம் எப்படி பேசி முடிக்கிறது? துண்டு போட்டுதான் அதெல்லாம் அப்புறம் பேசி முடிச்சுக்கலாங்க. முதல்ல நீங்க 50L அதாவது 50 லட்சத்தை அட்வான்ஸா கொடுத்து இடத்த லாக் பண்ணிருங்க. அப்பதான் இடம் கைவிட்டு போகாது. இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த 50 லட்ச ரூபாய் எப்படி கொடுக்குறது? அத நீங்க தான் சொல்லணும். சென்னையில என்னுடைய தம்பி கொண்டலூர் ராமையான்னு ஒருத்தர் இருக்கான். அவனை கொண்டு வந்து சொல்லட்டுமா? தாராளமா கொடுக்க சொல்லுங்க. வலசரவாக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க நான் வெயிட் பண்றேன். பணத்தையும் போன் நம்பரையும் கொடுத்து அவரை என்ன மீட் பண்ண சொல்லுங்க. சரி சரி சரி. மத்ததெல்லாம் நீங்க இந்தியா வந்த பிறகு டீல் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. நாளைக்கு சாயங்காலம் என் தம்பி கொண்டலூர் ராமையா உங்களை சந்திச்சு பணத்தை உங்ககிட்ட கொடுப்பான். ஓகேங்களா? நானும் நல்ல குணத்தோட பணத்தை வாங்கிக்கிறேன். ஓகே ரைட். ஒரு 10 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி விடுறீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. ச்சே, அதுக்கு முன்னாடியே வச்சிட்டோம் போல இருக்குதே. நம்மளை விட பெரிய பிச்சைக்காரனா இருப்போம் போல இருக்கு. காரை எடுப்பா. கார்ல இருந்து கையறா வேண்டாம். 50 லட்சத்தை கொடுத்து இடத்தை பிளாக் பண்ணுமா? அது சரி பாஸ், 50 லட்ச ரூபா கொடுத்த உடனே எல்ஐசி பக்கத்துல 10 ஏக்கர் இடம் நம்மளுக்கு எதை காட்டுவான்? எந்த இடத்தையும் காட்ட மாட்டான். மவுண்ட் ரோட் சிக்னல் நம்ம அம்போ நிக்க வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுவான். நாளைக்கு சாயங்காலம் அம்மன் கோயில் வாசல்ல அந்த பிச்சைக்காரனுக்கு கும்பாபிஷேகம். ஓகே பாஸ், நான் நேரா கோயம்பேடு போயிட்டு உதிரி பூ, மல்லிப்பூ, மாலை எல்லாத்தையும் வாங்கி வந்துடுறேன் பாஸ். எதுக்கு? கும்பாபிஷேகம் சொன்னீங்களா? வாடா வாடா, கேப் கிடைச்சா நான் கேன திரும்ப பேசாதடா, வாடா. டைம் ஆகிப்போச்சே. எங்க போன அந்த கொலம்பஸ்? கெட்டப்லாம் கரெக்டா இருக்கு. தெலுங்கு பேசுறமே. எக்கட போயினாலும் கொலம்பஸ் தசா அவனுக்கு எது மரியாதை? நாதாரி பையன். எக்கட போயினா டூ கொலம்பஸ். ஜரகண்டி ஜரகண்டி. சாரி சார், சாரி சார், தெரியாம சாஞ்சிட்டேன், சாரி. நீங்க தெரிஞ்சே சாஞ்சாலும் நான் கோவப்பட மாட்டேன். ஏன் சார்? ஏன்னா இந்த கார் எந்த இல்ல. ஐயோ, அப்ப நீங்க? பாஸ் என்ன தெரியலையா? நான் தான் கொலம்பஸ். டேய் பண்ணி, என்னடா இந்த கார்ல வர? பாஸ், நான் கெட்டப் சேஞ்ச் பண்ணி சூப்பரா வந்துனேன்னா வர வழியில நாயங்க தொட்ட ஆரம்பிச்சிச்சு. லைட்டா வேட்டி உருவிக்கிச்சு. இங்க வந்து பார்த்தா அந்த டோர் திறந்து இருந்தது. அதான் உள்ள உட்கார்ந்து வேச்சி அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த கேப்ல நீங்க வந்து சாஞ்சிங்க. ஏன்டா பண்ணி, அந்த பிச்சைக்காரங்கிட்ட ஆந்திரா பாட்டின்னு போன்ல பேசுறது நானு, ஆந்திரா பாட்டி மாதிரி நடிக்க போறதும் நானு, பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து அவனை பிடிக்க போறதும் நானு. நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த கெட்டப் போட்ட? உங்க கூட இருக்க போறது நானு. இத பாருங்க, நம்ம 2 பேருமே இந்த கெட்டப்ல இருந்தாதான் அந்த பிச்சைக்காரன் நம்பி நம்ம கிட்ட ஏமாறுற. ஆமாங்கறேன். சரி, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன். இனிமே இந்த மாதிரி அதிக பிரசங்க வேலை பண்ணாதான் பட்டே ஓடுச்சு. என்னடா இன்னும் அந்த ஃப்ராட் பசங்களை காணோம்? கண்டிப்பா வருவாங்க பாஸ். 50 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிருக்கீங்களா? நல்ல எலும்பு துண்டை பார்த்த நாய் மாதிரி ஓடி வருவாங்க பாருங்க. அப்படின்ற நீ என்ன நாயா? சாரி பாஸ், கொஞ்சம் தலங்க. இப்படியா தலை சொன்ன? என்னடா இவ்வளவு நேரம் ஆகுது, ஆளை காணோம்? வருவாங்க பாஸ், கண்டிப்பா வருவாங்கன்னு தோணுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். இல்லனா இருக்கவே இருக்கு போன். உனக்கு தோன்ற யோசனை எனக்கு தோணாதா? நான் போனை போட்டேன்டா. உடைஞ்சிட்டு இருக்குமே. டேய், காலை போட்டேன்டா. எது மேல பாஸ்? டேய், போன் கால் போட்டேன்டா. அப்படியா? தெளிவா சொல்லுங்க பாஸ். நாட் ரீச்சபிள்னு வருது. ஒருவேளை ஊருக்கு போயிருப்பாங்களோ? டேய், அந்த என்ஆர்ஐ பார்ட்டிங்க கோயில் கிட்ட தான் வெயிட் பண்ணுவாங்க. எந்த கோயில்கிட்ட பாஸ்? திருப்பதி ஏழுமலையான் கோயில் கிட்ட. ஓ, அவ்வளவு தூரம் போகணுமா? டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டீங்க? போய் தரிசனம் முடிச்சிட்டு லட்ட வாங்கிட்டு வந்துடுறியா? வாங்கிட்டு வந்துறேன் பாஸ். அப்படியே போங்கி விட்டேன்னா லட்ட வாங்கிட்டு வந்தா துட்டை யாரா வாங்கிட்டு வர்றது? டபார், நான் சொன்ன மாதிரி கரெக்டா சொல்லி 50 லட்ச ரூபா பணத்தை கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துரு. பாஸ், போன் பண்ணது நீங்க. நான் போன் பண்ணேன்னு சொன்னா நம்புவாங்களா? முண்டம், போன்ல என் மூஞ்சாடா தெரிய போகுது. நான் சொன்ன மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்புவாங்கடா. அது மட்டும் இல்ல, போன்ல நான் பேசுனது அவன் அண்ணன் கிட்ட, பணத்தை கொண்டு வர்றது தம்பி. அந்த என்ஆர்ஐ பார்ட்டிங்க கண்டிப்பா நம்புவாங்க. எதுக்கு பாஸ் இவ்வளவு ரிஸ்க்? நீங்களே போய் வாங்கிட்டு வந்துருங்களேன். இல்லாத இடத்த காட்டி நாம பணத்தை வாங்க போறோம். தப்பி தவறி நான் போலீஸ்ல மாட்டி புடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப என்ன போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா? ஏய், நீ மாட்டிக்கிட்டா நான் ஜாமீன்ல எடுப்பேன்டா. நான் மாட்டிக்கிட்டா யார் எடுப்பா? இதெல்லாம் பிசினஸ் டெக்னிக். உனக்கு சொன்னா புரியாது. நான் சொன்ன மாதிரியே சொல்லி பணத்தை மட்டும் வாங்கிட்டு வா போ. ஓகே பாஸ். டேய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு பாஸ். என்ன சொன்னேன்? நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஷபா,
மேட்ருக்கு வாடா. ஓ அத கேக்குறீங்களா? எல்ஐசிக்கு பக்கத்துல 10 ஏக்கர் நிலம் இருக்கு. டோக்கன் அட்வான்ஸ் 50 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க இடத்த காட்டுவோம். விலையை பேசி முடிச்சிட்டீங்கன்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பரா, எல்லாம் பக்காவா இருக்கு. இதே மாதிரி அங்க சொல்லி பணத்தை வாங்கிட்டு வந்துரு. ஓகே பாஸ். எல்ஐசி பக்கத்துல 50 ஏக்கர் இடம் இருக்கு. வாடா இங்க. அங்க போய் சொல்றா, தெருவெல்லாம் சொல்லிட்டு போகாத. ஓகே பாஸ். ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி பிசினஸ் பண்ண போறேன்? பெரிய சாணக்கியன் பிரச்சனை முடியும் கொண்டையில முடி போட்டு அவுக்க மாட்டாரு. ஹலோ, எஸ்கியூஸ் மீ. புரியுதுங்க, வாங்க நான் உங்களுக்கு கிராஸ் பண்ணி விடுறேன். பாஸ் இந்த கொம்பை கொடுங்க, அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொடுங்க கொடுங்க, இந்தாங்க இந்தாங்க. எனக்கு கண்ணு நல்லா தெரியும். நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். பணத்தை கொண்டாந்துட்டீங்களா? ஹலோ, யார் நீங்க? நான் தான் இந்த ரியல் எஸ்டேட் பார்ட்டி. உன் அண்ணன் பேசுறேனே. நீ பேசினியா? ஆமா, நான் தான் பேசுறேன். இல்லையே, போன்ல வேற வாய்ஸ் அது மாறுது. உன் போன் ரிப்பேரா இருந்திருக்கும். போன் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா பேசுறது நீ இல்ல, எனக்கு நல்லா தெரியும். நான் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அண்ணன் கிட்ட தான் பேசினேன். நான் தான் அண்ணன். அண்ணனா? தம்பி அனுப்புறதா சொல்லியிருந்தீங்க. தம்பிக்கு வேலை இருக்கியா? அதான் நான் வந்தேன். கன்ஃபார்ம்ல சொல்றேன், போன்ல பேசுறது நீ இல்ல. நான் தான். என்னடா போன்ல பேசுறது இவன் தான் சொல்றான். ஒருவேளை அவன் வாய்ஸ் மெமிக்ரி பண்ணிருப்பானோ? பாஸ் சொந்த குரல்ல பேசுறதுக்கு சொதப்புறான். இவன் எப்படி மிமிக்ரியில பல வாய்ஸ் எல்லாம் பேசியிருக்க போறான். அதுவும் மிமிக்ரி பண்ற அளவுக்கு பிச்சைக்காரன் வாய்ஸ் ஒன்றும் அவ்வளவு ஃபெமிலியர்லாம் கிடையாது. அது சரி. இருந்தாலும் பாஸ் இவன் தான் பேசியிருப்பானு எனக்கு ஒரு டவுட் இருக்கு பாஸ். இருடா, கண்டிப்பா இவன் பேசிருக்க மாட்டான். அந்த பிச்சைக்காரன் வாய்ஸ் நல்லா ஞாபகம் இருக்குடா. போய் சொல்றான், அவன் பேசிருக்க மாட்டான். அப்புறம் எப்படி பாஸ்? ஒருவேளை சேம் சைட் கோல் போட பிளான் பண்றானோ? அப்படிதான் நினைக்கிறேன். இரு, போட்டு வாங்குவோம். ஹலோ, எனக்கு டைம் ஆகுது. நிறைய பார்ட்டிகளை பார்க்கணும். பணம் தரீங்களா இல்லையா? அவசரப்படாதீங்க, தரத்து தானே வந்திருக்கோம். பக்கா லேண்ட் தானே? பக்கா லேண்டு தான். ஏர்போர்ட் பக்கத்துல தானே இருக்கு? ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலயா? ஹலோ, ஏர்போர்ட் பக்கத்துல 10 ஏக்கர் நிலம் வேணும்னு கேட்டிருந்தோம். நீ இருக்கு சொன்னல? ஆமா, ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருக்கு. ஏண்டா மாத்தி மாத்தியே பேசுற? நான் கேட்டது எல்ஐசி பக்கத்துல, போன்ல சொன்னதும் அங்கதான். என்னடா மாத்தி மாத்தி பேசுற? வாணி, என்ன நினைச்சிட்டு இருக்க? யாருன்னு நினைச்சேன்? நீங்க தானங்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கான்னு கேட்டீங்க. உன்னை போட்டு வாங்குறதாண்டா. போன்ல பேசுறது நீயா இருந்தா எல்ஐசி சொல்லிருப்பல. உண்மையை சொல்லு, பேசுறது யாரு? சொல்றேன் சொல்றா. சொல்றேன் உண்மை சொல்றேன். உண்மை சொல்றேன். சொல்லு, யாரு யாரு யாரு? எங்க பாஸ். எங்கடா இருக்க அவன் பாஸ்? அங்க நிக்கிறாரு. வர சொல்லு, போனை போட்டு வர சொல்லு. என்ன சொல்ற? பணம் வாங்கியாச்சு, வந்து கலெக்ட் படிக்க சொல்லு. சொல்லு 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 போடு. சூப்பர் பாஸ். என்ன இன்னும் ஆளை காணோம்? இந்த நேரத்துல யார் பண்றா? இவனா? பாஸ், பணத்தை வாங்கிட்டேன். உடனே நீங்க இங்க வாங்க. டேய், பணத்தை எடுத்துட்டு நீங்க வாடா. முடியாது பாஸ், அவங்க வெறும் 10 ரூபா நோட்டு கட்டா கொடுத்துருக்காங்க. தூக்க முடியல பாஸ், வெயிட்டா இருக்கு. நீங்க இங்க வாங்க. நான் வர்றேன், வந்து வச்சுக்கிறேன். பாஸ் இவன் அவனை விட கேட்டியா இருப்பான் போல இருக்கு. அவனை கோத்து விட்டு வர வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டாலக் எவ்வளவு போடுறான் பாருங்க. வந்துட்டான். 1 2 3 4. தேங்க்யூப்பா. ஏன் நிறுத்திட்டீங்க? இன்னும் 2 போட்டு அரை டாஸ் தான் கை இருக்கும். வலிக்குதுப்பா. ஏண்டா டேய், 50 லட்சம் ரூபாய பேக்ல வச்சு உன்னால தூக்க முடியாது? ஏன்பா தம்பி, ஏன்பா எதுக்கு 10 ரூபா நோட்டு கட்டா குடுக்குறீங்க? 1000 ரூபாய் கட்டா கொடுக்க வேண்டியதானே? சரியான சில்லற பசங்களா இருப்பாங்க போல இருக்கே. நம்ம சில்லற பசங்க. இவர் வந்து கோவில் வாசல்ல வெறும் 1000 நோட்டு தான் பிச்சை எடுத்துட்டாரு. ஹலோ, யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? இல்ல என்ன பேச்சு பேசுறேன்? பாஸ் கேள்வி கேக்குறேன், பதில் சொல்லுங்க பாஸ். ஏண்டா பிச்சைக்காரடாயே, எவன்கிட்ட வந்து ஏண்டா உன் ஃப்ராட் வேற நீ ரிப்போர்ட்லியா? விதவிதமா ஏமாத்துற. யாருப்பா நீ? பண்டரி பாய் ஒரு அம்மா ஏமாத்துறல. அவங்களா? நீ ரொம்ப இளைச்ச மாதிரி இருக்கே. டயட்ல இருக்காங்க. அப்படியா? அவங்களுடைய பையன்டா, மடிப்பாக்கம் மாதவன். டிடெக்டிவா? அது ஏண்டா ஒண்ணு பிடிக்கிறதுனால கெட்ட போட இருக்குடா. என் தலையை எடுத்துறா. டேய் அவர் விட்டாரு, அப்புறம் ஏன்டா ஒன்னும் ஆடிக்கினே இருக்கிற? டேய், எங்க அம்மா கிட்ட வாங்கின பணத்தை என்னடா பண்ண? ஹவுஸ்ல சேஃபா வச்சிருக்கேன். ஹவுஸ்ல சேஃபா வச்சிருக்கியா? வா, வந்து எடுத்து கொடு. வா. எங்கப்பா? காப்பு கட்டுறதுக்கு. இப்ப மாரியம்மன் கோயில் திருவிழாவே இல்ல. நான் உனக்கு திருவிழா வைக்கிறேன். வா. அப்படியா? இருங்க, அஷ்டமி கூழ் குடிக்க கூட்டி வந்துறேன். அவன் ஓடி போய் 10 நிமிஷம் ஆச்சு. வா வா. ஒரு நிமிஷம்.
எப்படி இருக்கு? நல்லா இல்ல. ஏய். இல்ல அவனுக்கு நல்லா இல்ல, உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த கெட்டப் இந்த கண்ணாடி இல்ல, ஆஃப் பண்ணு. நானும் அதை யோசிச்சேன். வாடா, வாடா, வா. ఏంటండి నమస్కారం అండి. யாருங்க నమస్కారం యారు நீங்க నా పేరు కొండలు సుబ్బయ్య. இருக்கட்டும் నేను ఏడుమల నుంచి వస్తున్నాను. ஏழுமலையில இருந்து நடந்தே வந்தீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. எவ்வளவு தூரம் நடந்துருக்கீங்க? உட்காருங்க உட்காருங்க. ఇక్కడ పండరీబాయ్ ఎవరు? ஆ, செவரா யார் பச்சை లేదండి పండరీబాయ్ ఎవరు అని కేట. అదవదు యారు? நான் ఓ నీకుదానా? నమస్కారం నమస్కారం. நமஸ்காரம். నేను తిరుపతి నుంచి వచ్చాను. திருப்பதில இருந்து வந்தா லட்டு கொண்டு வருவாங்களே, கொண்டு வந்திருக்கீங்களா? నెక్స్ట్ టైం வரும்போது கொண்டு வரேன். சாரி சாரி. ஆமா என்ன விஷயமா வந்திருக்கீங்க? నేను ఒక రియల్ ఎస్టేట్ ప్రమోటర్. తిరుపతిలో మంచి ల్యాండ్ எல்லாம் விலைக்கு వస్తుంది. మీకు కావాలని கேட்டு போலான்னு வந்தேன். இல்லங்க இப்ப இடம் வாங்குற ஐடியாலாம் இல்லைங்க. లేదండి మంచి ల్యాండ్ எல்லாம் ఉంది. மஞ்சள் லேண்டா இருந்தாலும் பச்சை லேண்டா இருந்தாலும் வேண்டாங்க. మంచి ల్యాండ్ అంటే నల్ల ల్యాండ్ అండి. நீங்க என்ன ஏது கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்குவீங்க. என்ன லேண்டு? తిరుపతిలో 7 గుండలు ఉంది కదా. 7 గుండులా? లేదు 7 మల ఉంది కదా. అందులో 2 మల వెనక్కి వస్తుంది. 7 మలైల 2 మల అవును అవును. అది 2 మల వాగిన ఒక ఆఫర్ ఉంది. ఆఫరా? 2 మల తీసుకుంటే 4 మలలు ఫ్రీ. ஐயோ 2 வாங்கினா 4 ஃப்ரீயா? అవును. ஐயோ ஐயோ இல்ல விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நமக்கு தெரியாதுங்க. చీప్గా నేను ముడిచి తరగా. ఓనర్ నాకు మంచి ఫ్రెండ్. யாரு? అవును మా ఫ్రెండ్ ఓనరా? దేవుడు. ఎన్టీఆరా? లేదండి దేవుడు ఆయనకన్నా పెద్దవాడు. శ్రీనివాస అవును పెరుమాళా? అవును అవును. ஐயோ శ్రీనివాస పెరుమాళ్ இந்த ஆளுக்கு ஃப்ரெண்டா? ఫోన్ లో నాతో మాట్లాడారు మొన్న. 2 మల కొడుతులని డిసైడ్ చేసి అమ్మేదానికి వచ్చాను. ஆனா வில்லங்க எதுவும் இருக்காது. లేదు విల్లకి ఏం లేదండి. డాక్యుమెంట్ పర్ఫెక్ట్ గా ఉంది. ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஓனர் வந்து கையெழுத்து ఎవరు? போடுவாங்க. శ్రీనివాస పెరుమాళ్ దా? వస్తారు వస్తారు వందు పోడు తప్పకుండా వస్తారు. ஆமா ரேட் என்ன சொன்னீங்க? రేట్ ఏమి కమ్మిదా 20 lakhs just 20 lakhs. 20 lakhsா? 20 lakhsனா 20 லட்சம். அதே 20 லட்சமா? ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? அதே 20 லட்சம்னா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமே. அதோ வந்துட்டேன். இந்த முன்னாடியே சொல்லலைங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்து இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈசிஆர் ரோட்ல ஒரு லேண்டுக்காக ஏமாந்தேன். அந்த 20 லட்சம் ரூபாய் இருந்திருந்தா 2 மலை வாங்கினா 4 மலை ஃப்ரீ. ஐயோ ஐயோ மொத்த மலைக்கு நானே சொந்தக்காரியா இருப்பேனே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ நான் ஒரு லூசு புள்ளைய பெத்து வச்சிருக்கேங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவன் வருவான்ல, அவன் பொண்டாட்டியும் ஒரு லூசு தான். அவகிட்ட சொல்லி மயக்க மாத்திரைய போட்டு என் புள்ள வாயில ஊத்தி அவனை படுக்க வச்சுட்டு அவன் கட்ட விரல் ரேகையை எடுத்து அதை வச்சு எப்படியாவது இந்த வீட்டை விக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி முடிச்சிடுறேங்க. இந்த வீட வித்துட்டு அது இல்லாம 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு திருப்பி வந்தா லேண்ட் வாங்குவீங்களா? 20 லட்சம் ரூபாய் திரும்பி வந்தாவா? எப்படிங்க அது வரும்? நீங்க ஏமாந்து சொன்னீங்களே அந்த ஆமா. 20 லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு திருப்பி வாங்கி தரேன். என்னங்க நீங்க 20 லட்சம் ரூபாய் திருப்பி வாங்கி தரேங்கிறீங்க, இடத்தையும் வாங்கி தரேங்கிறீங்க, 7 மலையும் தரேங்கிறீங்க. நீங்க கடவுளுங்க. கடவுள் நானா? அப்ப அவரு கடன் வாங்கிட்டு தானே இருக்காரு. விடுங்க. சரி. அந்த 20 லட்சம் ரூபாயை நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அச்சோ அச்சோ. ஆமா நீங்க எப்ப வாங்கி தருவீங்க? இப்பவே வாங்கி தரேன். இப்பவே வா. உடனே வாங்கி தரேன். உடனே வா. ஆமா. எப்படிங்க? பெத்ராயிடு செஞ்சோற்று கடன் லோப்லரா சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயேடா கர்ணா. வீடே துரோகி வீடே துரோகி. ஏன் வீடு துரோகி நீ எப்படிடா சொல்லுவ? வீடே துரோகினா இவன் தான் துரோகின்னு சொல்றான். அந்த துரோகி வந்திருக்கான் பாருங்க. ஏய் வெளியே வா. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அட பாவி. டேய் நீ எப்படிடா இங்க வந்த? ஷேர் ஆட்டோ புடிச்சு வந்தேன். மேமோ பட்டுக்குடி வச்சாமோ விளக்கு மாத்துக்கு பட்டு குடிச்சலமா? இல்ல நாங்க புடிச்சிட்டு வந்தோம்னு சொல்ல வரேன். நீங்க புடிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்ப நீங்க யாரு? அம்மா எத நல்லா பாரு. மடிப்பாக்க மாதவா அட சக்கச்சால ஆளுடா. மடிப்பாக்க மாதவா இதையும் ஆராயோ மாயவா. அது அவன் மாதவா. என்னடா வேஷம் இது? நீங்க மட்டும் டேடி மம்மி மாமா அப்படின்னு வேஷம் போடலாம், நாங்க மட்டும் போடக்கூடாதா? டேய் இப்ப ஏன்டா அதெல்லாம் ஞாபகப்படுத்துற? ஆமா இந்த திருட்டு பையில எப்படிடா பிடிச்சீங்க?
கம்பியில கருவாடு மாட்டி பிடிச்சோம். கேள்வியா கேக்குறீங்க நீங்க? நீங்க பாட்டுக்கு போய் ஈஸியா ஏமாந்துட்டு வந்துறீங்க. இவனை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இல்ல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? இல்ல பாஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். we take a lot of risk, you know. ஏண்டா கம்மநாட்டி மிதிச்சே கொள்ளுவேன். நான் என்னடா உனக்கு துரோகம் பண்ணேன்? ஏன்டா இப்படி தொடர்ந்து என்னையே ஏமாத்திட்டு இருக்க? அது என்னமோ தெரியலம்மா, மத்தவங்களை எல்லாம் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏமாத்துறேன், உங்களை மட்டும் ஈஸியா ஏமாத்திடுறேன். என் மூஞ்சி பார்த்தா உனக்கு கேன சிரிக்கி பார்த்துருக்கா? இல்ல பின்ன எவ்வளவு ஒருத்தர் வேஷம் போட்டு வந்து திருப்பதி மலையே விக்கிற சொல்லுவான், அதுவும் 2 வாயில 4 ஃப்ரீன்னு சொல்லுவான். நீ நினைச்சு நம்புறியா? இதுல உன் பையனை தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டு அவன் கையில திருடி இந்த வீட்டை விட்டு ஏமாத்த பாக்குறியா? அதுவும் பெருமாள் வந்து டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுவான். உனக்கு பேராச படுறதுக்கு ஒரு அளவு இல்ல. எல்லாமே உனக்காக. உனக்கு போய் அம்மா வந்து பொறுத்துங்க பாரு. ஐயோ உளறீங்க பாஸ். யா வயதுல வந்து பொறுத்துங்க பாரு நீ. ஐயோ அது தப்புதான். என்னடா சொல்றது? நான் உங்களுக்கு புள்ளையா பிறந்திருக்கேன். உனக்கு போய் புள்ளையா பொறுத்துங்க பாரு. இந்த மாதிரி பண்ணு தொலைச்சு சொல்லிட்டேன். பார் இவனை மன்னிப்பு கேட்க கூட்டு வந்திருக்கேன். மரியாதையை மன்னிச்சு தொலை. கேளுடா. இப்பதானே கேட்டேன். மறுபடியும் கேளுடா. ரெண்டாவது தடவை என்ன மன்னிச்சிருக்கோம்.